மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திற்கு மீனாட்சி அம்மன் பெயரை சூட்டக்கோரி இந்து அமைப்பினர் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மதுரை மாநகரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மதுரை மாநகராட்சி மூலம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 157 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரியார் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சங்கம் வைத்த தமிழுக்கு பெருமை சேர்த்த இடம் மதுரை மட்டுமல்லாமல் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் விளங்கியது என்பதும் மதுரை மக்களின் உன்னதமான கோரிக்கை. மதுரை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான உலக புகழ் பெற்று ஆட்சி செய்யும் மதுரை மீனாட்சி அம்மனின் பெயரை புதிதாக கட்டப்பட்டு வரும் பெரியார் பேருந்து நிலையத்திற்கு வைக்க வேண்டும் என வீர இந்து சேவா அமைப்பின் சார்பில் அதன் மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையில் மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசும்போது மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் அன்னை மீனாட்சி பெயரை பெரியார் பேருந்து நிலையத்துக்கு வைக்க வேண்டும் என்று கடந்த முறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த முறை மீண்டும் மனு கொடுத்துள்ளோம். மனு மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை ஒன்றின்று நடத்துவோம் எனவும் இந்து அமைப்பினர்கள் தெரிவித்தனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தற்போது மதுரை மாநகரில் பல்வேறு விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகிறது. பெரியார் பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு உலக புகழ்பெற்ற மீனாட்சியம்மனுடைய பெயரை பெரியார் பேருந்து நிலையத்துக்கு சூட்ட வேண்டும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீர இந்து சேவா அமைப்பின் சார்பாக மனு அளிக்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். வீர இந்து சேவா மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் பேசுகிறேன். மதுரையில் உலகத்தரத்தில் அமையவிருக்கின்ற மத்திய பேருந்து நிலையத்திற்கு உலக புகழ்பெற்ற அன்னை மீனாட்சி அவர்களின் பெயரை சூட்டிட தமிழக அரசிடம் பரிந்துரை செய்யுமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். இது கோரிக்கை கொடுத்துருக்கீங்க, இது 2வது முறையாக கொடுக்குறோம். 2வது முறை. அந்த பேர் நீங்கள் என்ன உங்கள் கோரிக்கையை ஏற்க உள்ள வேறு பேர் ஏதாவது வச்சா? கோரிக்கையை கொடுத்துருக்கோம், பதிலை பார்ப்போம். வேறு பேர் வச்சு அதுக்கு அடுத்த கட்ட போராட்டங்களை நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாநில தலைவர் நிறுவனர் கிருஷ்ணகுமார்ஜி அவர்களும் மாநில காவி போராளி ஐயா புத்திராஜ் அவர் வழிகாட்டுதலின்படி மனு கொடுக்குறோம். கோரிக்கை இது 2வது முறையாக நேரடியாக கொடுக்குறோம். ஏற்கனவே முன்னாள் இந்த ஆட்சியாளரிடம் நேரடியாக வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டு தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பப்பட்டது. இப்போ 2021 புதிதாக அரசு இருக்கக்கூடிய முதலமைச்சரையாக்கும் மதுரை மாவட்ட வீர இந்து சேவா இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஓகே, நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். மதுரை மாவட்ட தலைவர் ஜெகதீசன். நன்றி. ஸ்மார்ட் சிட்டி இருக்குல்ல, பெரிய பஸ் ஸ்டாண்டு மதுரை மீனாட்சி